தமிழர்களுடைய தொன்மை வரலாற்றிலே மறக்கப்பட்ட, மறைக்கப்பட்ட, உருமாற்றப்பட்ட இரண்டு தெய்வங்கள் யார் என்றால், ஒன்று மூத்த தேவி, இன்னொன்று கொற்றவை. மூத்த தேவி யார் என்றால், இன்றைக்கு சிவாலயங்களுக்குள் ஜேஷ்டா தேவி என்ற பெயரிலே உருமாற்றம் செய்யப்பட்டவள். கொற்றவை என்பவள் துர்க்கையம்மனாகவும் காளியாகவும் இன்றைக்கு பெயர் மாற்றமும் செய்யப்பட்டு உருமாற்றமும் செய்யப்பட்டு தமிழர்களுடைய தொன்மை வரலாறு மறைந்து போனது. அந்த மறைந்து போன வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமையாக உள்ளது. அது குறித்துத்தான் இன்றைக்கு நாம் ஒரு நீண்டதொரு நெடிய வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு ஆய்வினை செய்து உங்களிடம் உரையாற்ற இருக்கின்றோம். இன்றைய நாள் 9வது நாள், நவராத்திரியினுடைய 9வது நாள். ஆதி சிவனுக்கு ஒரு ராத்திரி, அது மகா சிவராத்திரி. பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய வைகுந்த வாசனுக்கு ஒரு ராத்திரி, அது வைகுண்ட ஏகாதசி. ஆதி சிவனுக்கு ஒரு ராத்திரி, ஆதிசேஷன் தாங்கியிருக்கக்கூடிய பரந்தாமனுக்கு ஒரு ராத்திரி. ஆனால் முப்பெரும் தேவியருக்கும் மொத்தம் 9 ராத்திரிகள். அந்த 9 இரவுகள் என்பது துர்க்கைக்கு 3 நாட்களும், திருமகளுக்கு 3 நாட்களும், கலைமகளுக்கு 3 நாட்களும் விரதம் இருந்து நம் வாழ்விலே ஏற்படக்கூடிய தீமைகளில் இருந்து விலகி நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்து சமயத்தினுடைய நம்பிக்கையான இரவுகள்தான் இந்த 9 நாள் இரவுகளும் முப்பெரும் தேவியருக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆண் தெய்வங்களுக்கு ஒரு இரவு தான். சிவபெருமான் தன் உடலிலே பாதியை உமையவளுக்கு கொடுத்தார். அந்த உமையொரு பாகனுக்கே ஓர் இரவுதான். ஆனால் பெண்களுக்கு 9 இரவுகளை இறைவன் அருளியிருக்கிறான். அதனால் ஆதிசிவன் கருணையும் பெருமையும் மிக்கவன். தன் உடலில் சமபாதி கொடுத்தவன் தன்னை வணங்குவதில் 9 இரவுகளை பெண்களுக்காக ஒதுக்கி கொடுத்திருக்கிறார். இன்றைய 9வது நாள் கலைமகளுக்குரிய நாள். இந்த கலைமகளுக்குரிய நாளில் கலைமகளால் அருளை பெற்றவர்கள் நிறைய பேர். அந்த கலைமகளின் அருளை பெற்றவர்களில் குறிப்பிடத்தகுந்தவர் ராமகாவியத்தை படைத்த கம்பநாட்டாழ்வார். அந்த கம்பர் கலைமகளிடம் தீராத பக்தி கொண்டவர். அவர் ராமகாவியத்தை படைத்தது போல கலைமகளுக்கு சரஸ்வதி அந்தாதி என்ற ஒரு நூலை படைத்திருக்கிறார். சரஸ்வதி அந்தாதி என்ற நூலை படைத்து கலைமகளுக்கு பெருமைப்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட கலைமகளின் அருளை பெற்ற கம்பர் ராமகாவியத்தை படைப்பதற்காக அவரை ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல். அந்த சடையப்ப வள்ளலிடம் தினந்தோறும் ராமாயணத்தின் ஒவ்வொரு பகுதிகளாக எழுதி அதை அவரிடம் பாடி காட்டி அதற்குரிய விளக்கத்தை கொடுப்பார். அப்படி ஒவ்வொரு நாளாக எழுதப்பட்ட அந்த ராமகாவியத்தை சடையப்ப வள்ளலிடம் சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் ஒட்டக்கூத்தர், அவருடைய சமகால புலவராக இருந்த ஒட்டக்கூத்தர் ராமகாவியத்தை படைத்து கொண்டிருந்த கம்பரிடம் ஒரு வினா எழுப்பினார். அது என்ன வினாவென்றால், ஆதிக்கவியாகிய வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் ராவணன் தன்னுடைய 20 கரங்களால் சீதையை தூக்கி கொண்டு செல்வதாக ஆதிக்கவியாக இருக்கக்கூடிய வால்மீகி
இராமாயணத்திலே சொல்லி இருக்கிறார். ஆனால் கம்பநாட்டாழ்வார் எழுதிய இராமாயணத்திலே சீதை இருந்த குடிலோடு சேர்த்து பெயர்த்தெடுத்து தன்னுடைய தேரிலே வைத்துக்கொண்டு சென்றான் என்று எழுதியிருக்கிறார். ஆதிக்கவி 20 கரங்களோடு ராவணன் தூக்கிச் சென்றான் என்று எழுதியிருக்கிறார். ஆனால் கம்பர் சீதை இருந்த குடிலோடு பெயர்த்து எடுத்துக்கொண்டு சென்றான் என்று எழுதியிருக்கிறார். இதிலே எது உண்மை என்று சடையப்ப வள்ளலிடமும் கம்பநாட்டாழ்வாரிடம் வினா எழுப்புகிறார் ஒட்டக்கூத்தர். கம்பர் யோசிக்கிறார். இதற்குரிய பதிலை நாளை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்று விடுகிறார் கம்பர். வீட்டிற்கு சென்ற கம்பர் சரஸ்வதி முன் உட்கார்ந்து கொண்டு தியானித்து, இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் கூறுவது, அந்த பதிலை அன்னையாக கலைமகளாக இருக்கக்கூடிய நீ எனக்கு உணர்த்த வேண்டும் என்று கலைமகளை வேண்டி விரும்பி பக்தியோடு பணிந்து உறங்கச் செல்கிறார். நல்ல உறக்கம். உறக்கத்திலே ஒரு கனவு வருகிறது. இந்த கேள்விக்கான பதிலை கலைமகள் கனவிலே வந்து பதில் சொல்கிறாள். இந்த உலகம் என்பது 4 யுகங்களை கொண்டது. 4 யுகங்கள் என்பது கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகங்கள் என்பது தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே வரும். அந்த திரேதா யுகத்திலே ஆதிக்கவியாக இருக்கக்கூடிய வால்மீகி வாழ்ந்த காலத்தில், திரேதா யுகத்திலே நடைபெற்ற இந்த ராமாயணம் என்பது ஒவ்வொரு யுகங்கள் முடிகின்ற பொழுதும், இந்த 4 யுகங்கள் முடிந்து அடுத்து கிரேதா யுகம் வரும். இப்பொழுது கலியுகம். இந்த கலியுகம் முடிந்த பிறகு அடுத்து வரக்கூடிய யுகம் எதுவென்றால் சத்திய யுகம். அந்த சத்திய யுகத்திற்கு பிறகு வரக்கூடியது திரேதா யுகம். இப்படி ஒவ்வொரு திரேதா யுகத்திலும் ராமாயணம் என்பது நடந்து கொண்டே இருக்கும். துவாபர யுகத்திலே நடைபெற்றது மகாபாரதம். இந்த திரேதா யுகத்திற்கு பின்னால் நடைபெற்றதுதான் மகாபாரத கதை. அதனால்தான் திரேதா யுகத்திலே படைக்கப்பட்ட இந்த ராமாயணத்தில் வரக்கூடிய அனுமன் அடுத்து வரக்கூடிய மகாபாரதத்திலே மீண்டும் அனுமன் மகாபாரத காட்சியிலே வருகிறான். அப்படியாக ஆதிக்கவி வாழ்ந்த அந்த வால்மீகி எழுதப்பட்ட ராமாயண காலத்திலே சீதையை ராவணன் 20 கரங்களோடு தூக்கிச் சென்றது உண்மை. கம்பர் எழுதிய ராமாயண காலத்திலே அந்த சீதையை குடிலோடு தூக்கிச் சென்றான் என்பதும் உண்மை. ஆக யுகங்கள் என்பது மாறியிருக்கிறது. அதனால் நீ நான் சொல்லிய இந்த கருத்தை நாளை ஒட்டக்கூத்தர் வந்தவுடன் சொல் என்று சொன்னார். மறுநாள் சடையப்ப வள்ளலிடம் கம்பர் வருகிறார். அந்த கம்பர் வருகை புரிந்த பிறகு ஒட்டக்கூத்தரும் வருகிறார். ஒட்டக்கூத்தர் இவரை பார்த்து கேட்கிறார், நேற்று நான் கேட்ட கேள்விக்கான பதில் என்ன? 20 கரங்களோடு ராவணன் தூக்கிச் சென்றது உண்மையா, இல்லை அந்த குடிலோடு ராவணன் தூக்கிச் சென்றது சீதையை உண்மையா என்று கேட்டபொழுது அன்று இரவு கலைமகள் தந்த விளக்கத்தை கம்பர் சடையப்ப வள்ளலிடமும் ஒட்டக்கூத்தரிடமும் விவரிக்கிறார். அந்தந்த யுகங்களில் நடந்தது அந்தந்த காட்சி. அதனால் இரண்டும் உண்மைதான் என்று கலைமகள் சொன்னதை ஒட்டக்கூத்தரிடம் இவர் விரிவாக விளக்கிச் சொல்கிறார். ஒட்டக்கூத்தரும் அதை விளங்கி கொண்டு செல்கிறார். ஆக தமிழிலே எந்த விதமான சந்தேகங்கள் ஏற்பட்டாலும் கம்பர் கேட்கின்ற இடம் கலைமகளிடம்தான். அதே போன்று இன்னொரு செய்தி, கம்பர் ராமகாவியத்தை படைக்கின்ற பொழுது அந்த
ராமகாவியத்திலே துமி என்ற ஒரு புதிய சொல்லை பயன்படுத்துகிறார். அந்த துமி என்ற சொல் அதுவரை தமிழிலே வழக்கத்தில் இல்லாத ஒரு சொல். இலக்கியத்திலும் வேறு எந்த விதமான நூல்களிலும் இல்லாத ஒரு சொல்லாக இருப்பது துமி என்ற சொல். அப்படி சடையப்ப வள்ளல் இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்று கம்பரை கேட்கிறார். கம்பர், இது கலைமகள் எனக்கு தந்த சொல், இது நானாக யோசித்தோ என்னுடைய அறிவின் மூலமாக பயன்படுத்தப்பட்டோ சொல்லோ இது கிடையாது, கலைமகளின் அருளால் வந்த சொல். அதற்கு ஒட்டக்கூத்தர் கேட்கிறார், இலக்கியத்திலே இல்லாத, இதுவரை மொழியின் புழக்கத்தில் இல்லாத ஒரு சொல்லாக துமி இருக்கிறது. இந்த சொல்லை நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீர்கள், இது பயன்பாட்டில் உள்ள சொல்லா என்பதை நீங்கள் நிரூபித்தால்தான் இந்த சொல்லை இந்த ராமகாவியத்திலே நாம் அனுமதிக்க முடியும் என்று சொல்கிறார். அதற்கு மறுநாள் கம்பர் சடையப்ப வள்ளலோடு மற்றும் ஒட்டக்கூத்தரோடு ஒரு வீதியிலே சென்று கொண்டிருக்கிறார். அப்படி வீதியிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு திண்ணையிலே ஒரு வயதான பெண்மணி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்மணியை சுற்றி ஒரு 4 குழந்தைகள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றன. அவள் அப்பொழுது தயிர் கடைந்து கொண்டிருக்கிறாள். அந்த தயிர் கடைந்து கொண்டிருக்கின்ற பொழுது தயிரிலே வரக்கூடிய துளிகளானது அந்த குழந்தைகளின் மேல் பட்டுவிடப் போகிறது என்று அவள் தன் குழந்தைகளை பார்த்து, தயிர் துமி விழுந்துவிடப் போகிறது, தயவு செய்து நீங்களெல்லாம் 4 குழந்தைகளும் விலகிச் செல்லுங்கள் என்று கூறுகிறாள் என்று அவள் சொல்கிறாள். அப்பொழுது அந்த வழியே கம்பர், சடையப்ப வள்ளல், ஒட்டக்கூத்தர் மூவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது வழக்கு சொல்லிலே இலக்கியத்தில் இல்லாத ஒரு சொல், தமிழுக்கு புதிதாக வந்த சொல் துமி என்ற சொல். அந்த சொல்லை கேட்டவுடன் ஒட்டக்கூத்தர் இது புழக்கத்திலே இந்த சொல் இருக்கிறது என்பது புரிந்து கொண்டார். ஆக தன்னுடைய பக்தனாக இருக்கக்கூடிய கம்பன் தமிழுக்கு ஒரு புது சொல்லை கொடுத்ததை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக சரஸ்வதி மனித வடிவிலே வந்து 4 வேதங்களை தன் குழந்தைகளாக பாவித்து அந்த ஒட்டக்கூத்தருக்கு புரிய வைத்தார். மறுநாள் ஒட்டக்கூத்தருக்கு ஒரு சந்தேகம். இதுவரையில் தமிழிலே அந்தாதி, உலா போன்ற பாடல்களை எழுதக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் படைத்த ஒட்டக்கூத்தர் இதுவரையில் துமி என்ற சொல்லை கேள்விப்பட்டதில்லை. அப்படி இருக்கையில் இன்றைக்கு மாத்திரம் ஒரு பெண் எப்படி இந்த சொல்லை பயன்படுத்தினார், சந்தேகமாக இருக்கிறதே என்று மறுநாள் எந்த இடத்திலே அந்த சொல்லை கேட்டாரோ அந்த இடத்திற்கு வந்து பார்க்கிறார். வந்து பார்க்கின்ற பொழுது அந்த வீடு பூட்டப்பட்டு இருக்கிறது. வீட்டிற்குள் இருந்து சரஸ்வதி மீட்டுகின்ற வீணையினுடைய நாதம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. 4 குழந்தைகளும் காணவில்லை. அந்த 4 குழந்தைகள் யார் என்றால் 4 வேதங்கள். அப்பொழுது பூட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள் இருந்து சரஸ்வதி பேசுகிறார். ஒட்டக்கூத்தனே, கம்பன் என்னுடைய பக்தன். அந்த பக்தன் தமிழிலே ஒரு சொல்லை கண்டுபிடித்திருக்கிறார். அந்த சொல்லை நிரூபிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் நானே ஒரு பெண்ணாக வந்து 4 வேதங்களை குழந்தையாக்கி என்னுடைய பக்தனுடைய சொல்லை மெய்ப்பிப்பதற்காக நான் இந்த பூலோகத்திற்கு வந்தேன் என்று ஒட்டக்கூத்தருக்கு புரிய வைத்தார். கலைவாணிக்கு கூத்தனூர் என்ற இடத்திலே ஒரு மிகப்பெரிய ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னவென்றால்
சரஸ்வதி தேவிக்கான ஒரு தனித்த ஆலயம். அது மட்டுமல்லாது சோழ மன்னன் ஒட்டக்கூத்தரினுடைய கவிப்புலமையை அறிந்து அந்த புலவனுக்கு கொடுத்த ஒரு ஊர், தானமாக கொடுக்கப்பட்ட ஊர்தான் கூத்தனூர். அந்த கூத்தனூரில் தான் கலைமகளுக்கு ஒரு ஆலயத்தை ஒட்டக்கூத்தர் கட்டினார். இதுதான் சரஸ்வதி தேவியை பற்றிய ஒரு 2 நிகழ்வுகள்.